ஹலோ வணக்கம், இது உங்கள் சிவி ஜோன். ஸோ எல்லாரும் எப்படி இருக்கீங்க? இன்னைக்கு பற்றின சூப்பரான 14th வீக் டே 5 மார்னிங் ஓட்டிங் ரிசல்ட்ஸாக பார்க்க போகிறோம். நம்மளோட சேனலில் 2 விதமான ஓட்டிங் அனாலிசிஸ் ரொம்ப வருஷமாக கொடுத்துட்ருக்கோம். நீங்களும் நல்ல ஆதரவு கொடுத்துட்ருக்கீங்க. மறக்காமல் இந்த சேனல் பார்க்குற அனைத்து ஃபேன்ஸும் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்களோட சப்போர்ட் இல்லைனா நம்மளோட சேனல் கிடையாது. இப்போ வாங்க இந்த வீடியோக்குள்ளே போகலாம். அதுக்கு முன்னாடி நேற்று பார்த்தீங்கன்னா நிறைய தரமான சம்பவங்கள் நடந்துச்சு. அதில் முக்கியமாக பார்த்தீங்கன்னா பிஆர் டீம் இது வரைக்கும் பார்த்தீங்கன்னா அர்ச்சனாக்கு தான் பிஆர் டீம் இருக்குன்னு சொல்லிட்டு நம்ம எல்லாருமே பேசிகிட்டு இருந்தோம். ஆனால் உண்மையிலேயே பிஆர் டீம் யாருக்கு இருக்குது அப்படின்றது ப்ரூவ் ஆச்சு அப்படின்னா மாயாக்கு. ஸோ மாயாவுக்கு பெரிய பிஆர் டீம் பின்னாடி செயல்படுது அப்படின்ற விஷயங்கள் நேற்று பிக் பாஸ் கொடுத்த டாஸ்க் மூலமாக நம்மளுக்கு தெரிஞ்சிச்சு. அவர் கொடுத்தது பார்த்திங்கன்னா அர்ச்சனா விஷயங்களை உள்ளே கொண்டு வந்து அவங்கள அசிங்கப்படுத்தணும்னு நினச்சி. பட் இதில் மூலமாக நம்மளுக்கு கிடைச்சது பார்த்திங்கன்னா மாயாவோட பிஆர் டீம் விஷயங்கள். அதை வந்துட்டு தினேஷ் அவர்கள் அவருடைய சோஷியல் மீடியா செக் பண்ணும்போது மாயா ஸ்குவாடு, மாயா கேங்கு இப்படி நிறைய விஷயங்கள் வந்திருக்கு போல இருக்குது. அதை அவர் அங்கே சொல்லும்போது மாயாவோட மூஞ்சி அப்படியே ஜொங்கின்னு போயிடுச்சு. ஸோ அதன்படி பார்க்கும்போது நம்மளுக்கு தெரிஞ்சுது. அது மட்டும் இல்லாமல் நைட்டு தனியாக மாயாவும் பூர்ணிமாவும் பேசிகிட்டு இருக்கும்போது பார்த்தீங்கன்னா இந்த விஷயத்தை டப்புன்னு வளர்னாங்க. என்னென்னா, நீங்கள் மட்டும் சப்போஸ் அந்த பெட்டி எடுத்துட்டிங்கன்னா நான் இந்த சீசன் 7ஓட ரன்னராக வர்றதுக்கு புஷ் பண்ணுவேன் அப்படின்ற ஒரு விஷயத்தை வந்து ஷேர் பண்ணியிருந்தாங்க. இதை யாரை புஷ் பண்ணுறது அப்படின்னு தெரியல. அது பிஆர் டீமாக சொல்கிறாங்களா, இல்லை கமல்ஹாசன் அவர்கள் டைரெக்டாக சொல்கிறாங்களா, இல்லை பிக் பாஸ் டீமையே அவங்க வந்து புஷ் பண்ணுவேன்னு சொல்கிறாங்களான்னு தெரியல. ஆக மொத்தத்தில் இவங்க பின்னாடி ஒரு பெரிய பிஆர் நெட்வொர்க் இருக்குது அப்படின்றதுலாம் மாற்றுக்கிறதே கிடையாது. உங்களோட கருத்தை சொல்லுங்கள். ரெண்டாவது பார்த்தீங்கன்னா அர்ச்சனாவோட ஃபேன்ஸை வந்துட்டு ரொம்ப கேவலமாக அசிங்கப்படுத்தின மாயா அண்ட் பூர்ணிமா தான் பயங்கரமான ஒரு சர்ச்சையை ஏற்படுத்தியிருக்கு. என்னென்னா வாரம் பார்த்தீங்கன்னா இந்த ஃபேன் ஜோன் அப்படின்ற விஷயங்களை வந்துட்டு கனெக்ட் பண்ணுறாங்க இந்த ஓட்டிங் போல். அதில் பார்த்தீங்கன்னா அதிகப்படியாக வந்துட்டு இந்த ரெட் கார்பெட் அப்படின்ற விஷயங்களை அர்ச்சனாவுக்கு தான் கொடுக்கணும்னு சொல்லிட்டு நிறைய ரசிகர்கள்லாம் வந்துட்டு கமெண்ட்ஸ் பண்ணியிருந்தாங்க. அதன்படி நேற்று வந்து ரெட் கார்பெட் வந்துட்டு அர்ச்சனா கொடுக்கப்படணும். அவங்க எங்கெல்லாம் போகிறாங்களோ அங்கே நீங்கள் வந்து ரெட் கார்பெட்டை விரிக்கணும் அப்படி சொல்லியிருந்தாங்க. பட் பூர்ணிமாவும் மாயாவும் எப்படி நம்ம வந்து பிக் பாஸ் பணப்பெட்டி எடுத்துருவோம், அதனால் வந்துட்டு இவங்களுக்கு என்னத்தை கொடுக்கணும் மரியாதை அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப ஒஸ்ட்டாக பிஹேவ் பண்ணியிருந்தாங்க. அதை பார்க்கறதுக்கு செம்மகாண்டாக இருந்துச்சு. அது வந்துட்டு ட்ரூலி அர்ச்சனாவோட ஃபேன்ஸை அசிங்கப்படுத்தணுன்ற நோக்கத்திலேயே அவங்க பண்ண மாதிரி இருந்துச்சு. இதை கமல்ஹாசன் அவர்கள் கண்டிப்பாக தட்டி கேட்பார் அப்படின்ற மாதிரி தோணுது. உங்களோட கருத்தை சொல்லுங்கள். இது கரெக்டுன்னு நினைக்கிறீங்களா? மூணாவது பார்த்தீங்கன்னா பூர்ணிமா 16 லட்சத்தோடு வெளியே போயிருக்காங்க அப்படின்ற மாதிரி ஒரு பெரிய ஒரு நியூஸ் இப்போ வந்து வந்திருக்கு. இது கண்டிப்பாக மேக்ஸிமம் வதந்தியாக இருக்கிறதுக்கு வாய்ப்பே கிடையாது. அது மட்டும் இல்லாமல் ஸ்டார்டிங்லேயே பார்த்தீங்கன்னா விசித்ரா அவர்கள் 12 லட்சத்தை எடுத்துகிட்டு வெளியே போயிட்டாங்கன்னு சொல்லிட்டு ஒரு பெரிய பொருளையை கிளப்பி விட்டாங்க. அப்பயே நான் சொல்லியிருந்தேன் அது வந்து பொய். ஏன்னா விசித்ராக்கு அகேன்ஸ்டாக இந்த மாதிரி சொல்லிட்டாங்கன்னா விசித்ராக்கு ஓட்டு போகிறத நிறுத்திடுவாங்கன்றதுக்காகவே வேணும்ட்டுமே வந்து வதந்தியை பரப்பியிருக்காங்க, நம்பாதீங்கன்னு சொல்லியிருந்தேன். அதுக்கப்புறம் தினேஷ் மேலே அந்த விஷயத்தை வச்சாங்க. அதுக்கப்புறம் அர்ச்சனா மேலே வச்சுருந்தாங்க. அர்ச்சனாவும் பணப்பட்டு எடுத்துகிட்டு போயிட்டாங்கன்னு. இப்போ கடைசியாக பூர்ணிமா அப்படின்றது தான் வந்து ஓரளவுக்கு கரெக்டாக 99% உண்மை அப்படின்ற மாதிரி இருக்குது. ஸோ அது இன்றைக்கி நம்மளுக்கு தெரிய வரும். ஸோ நீங்கள் சொல்லுங்கள், இந்த பூர்ணிமா 16 லட்சம் எடுத்தது உங்களுக்கு ஹாப்பியாக? என்னை பொறுத்த வரைக்கும் கண்டிப்பாக ஹாப்பியே கிடையாது. இது வந்து மணிக்கு போயிருந்தால் சூப்பராக இருந்திருக்கும், இல்லை தினேஷ் எடுத்திருந்தால் கூட சம மாதம் இருந்திருக்கும். பட் பிரதீப் வெளியேற்றின இந்த புள்ளி கேங்க்கு கிடச்சிருக்கின்றது ரொம்ப வருத்தமாக இருக்குது. அது மட்டும் இல்லாமல் இப்போ பூர்ணிமா வெளியே போனதுனால விசித்ராவுக்கு ஒரு பெரிய ஆப்பு காத்துட்ருக்கு. அதை பற்றியும் சொல்லுங்கள். இப்போ வாங்க இந்த அனலைசஸ் வீடியோக்குள்ளே போகலாம். அனலைசஸ் ஒன்றில் யார் டாப்பில் இருக்கா அப்படி பார்த்தீங்கன்னா அர்ச்சனா. இவங்க எவ்வளோ ஓட்ஸ் வாங்கியிருக்காங்க அப்படி பார்த்தீங்கன்னா 2,96,343 ஓட்ஸ் வாங்கியிருக்காங்க. ஓட்டிங் பர்சன்டேஜ் பார்த்தீங்கன்னா 41.4. ஸோ அர்ச்சனா பயங்கர மாதம் அவங்களுக்கு ஓட்ஸ் வந்துட்டுருக்கு. அது மட்டும் இல்லாமல் இந்த ஓட்ஸ் அதிகப்படியாக வர காரணத்தினால நிறைய பேருக்கு வந்து வயிற்றுச்சலில் வந்துட்டு பிஆர் ஓட்டுன்னு சொல்லிட்டு இருக்காங்க. ஆனால் பிஆர் ஓட்டை வச்சு ஒருத்தங்களால் வின் பண்ண முடியும் அப்படின்னா இந்த கேமை நடத்துகிறவங்க பார்த்தீங்களா, அவங்களே வந்து முதல்ல நடத்த மாட்டாங்க. இது வந்துட்டு கண்டிப்பாக வந்துட்டு கட்டுக்கதை, இல்லைனா மேபி ஒரு 2% இல்லை 1% வேணால் இது வந்து ஒர்க் அவுட் ஆகுமே தவிர பிஆர் ஓட்ஸை வச்சு ஒருத்தங்க டைட்டில் வின் பண்ண முடியும் அப்படின்னா அந்த பிஆர் ஓட்ஸை வச்சு எலெக்ஷன்லேயே வந்து நிறைய பேர் வந்து எல்லா விஷயங்களும் சாதிக்கலாம். பட் அதெல்லாம் வந்து ஒர்க் அவுட் ஆகாதுன்றது நிதர்சனமான உண்மை. பட் என்ன பண்ணுறது, ஒரு சில பேருக்கு வந்துட்டு அதையாவது சொல்லி நம்ம மனசை வந்து ஆறுதல் படுத்திக்கலாம், நம்ம மனசில் இருக்கிற காயத்துக்கு மருந்தை நம்மளே போட்டுக்கலான்ற மாதிரி ஒரு பொய்யை வந்துட்டு வதந்தியாக வந்து பரப்பிட்டுருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் நேற்று அர்ச்சனாவுக்கு ஒரு பெரிய பேட் டே தான் சொல்லி ஆகணும். ஏன்னா அவ்வளோ அசிங்கப்படுத்தினாங்க நேற்று. ஒரு பக்கம் பிஆர் டீம் அப்படின்ற ஒரு விஷயங்களை வச்சு எல்லாருமே வந்து குத்துனாங்க. விசித்ரா அவங்கள வந்து பர்சனலாக செமையாக வந்து அட்டாக் பண்ணாங்க. இருந்தாலும் அவங்க வந்துட்டு அவங்களால முடிஞ்ச வரைக்கும் சண்டை போட்டாங்க. ஆனால் விசித்ரா வந்து பொழந்து கட்டினாங்க. நீங்கள் கூட தான் கேமரா முன்னாடி வந்துட்டு அவ்வளோ விஷயங்கள் பண்ணீங்க. உங்களை வந்து கமல்ஹாசன் அவர்கள் வார்னிங் கொடுத்தாரு, நான் ஏதாவது கேட்டேன்னா அப்படின்னா தான் பொழந்து கட்டினாங்க. பட் இருந்தாலும் நேற்று அர்ச்சனாவோட ரசிகர்களையும் வேணும்ன்ட்டே வந்துட்டு பிக் பாஸ் டீமும் உள்ளே இருக்கிற மாயா பூர்ணிமாலாம் வந்து அசிங்கப்படுத்துகிற மாதிரி இருந்துச்சு. உங்களோட கருத்தை சொல்லுங்கள். ரெண்டாவது பிளேஸ் பார்த்தீங்கன்னா மணி. இவர் எவ்வளோ ஓட்ஸ் வாங்கியிருக்காரு அப்படி பார்த்தீங்கன்னா 1,36,451 ஓட்ஸ் வாங்கியிருக்கா. அப்போ ஓட்டிங் பர்சன்டேஜ் பார்த்தீங்கன்னா 19.06. ஸோ மணியோட கேம் செம்ம தாறுமாறாக இருக்குது. அது மட்டும் இல்லாமல் என்னை பொறுத்த வரைக்கும் அடுத்தவங்கள ஹர்ட் பண்ணுற மாதிரி ஒரு சில விஷயங்கள் இவர் பண்ணதே கிடையாது. மற்றவங்க பண்ணியிருக்காங்க. ஈவன் நீங்கள் விஷ்ணுவை பார்க்கலாம், கண்டிப்பாக சொல்லலாம். அதுக்கப்புறம் விசித்ராவை சொல்லலாம்,
மாயாவை சொல்லலாம், பூர்ணிமாவை சொல்லலாம், புள்ளிக்காங்க அத்தனை பேரும் சொல்லிடலாம், ரவீனாவை சொல்லலாம். பட் மணி அவர் மனசறிஞ்சு இது வரைக்கும் ஒரு விஷயத்த சொல்லி ஹர்ட் பண்ணதான் சரித்திரமே கிடையாது. அவர் யாராவது சீண்டுனா திரும்ப அதுக்கு சீண்டு வர தவிர அவராக வாலண்டரப்போ இது வரைக்கும் சண்டை போட்டதே கிடையாது. அது மட்டும் இல்லாமல் ஃபிசிக்கல் டாஸ்க் அப்படின்னு வந்துச்சுன்னா கண்டிப்பாக செம்ம மாதம் வந்து அவருடைய பர்ஃபார்மன்ஸ் இது வரைக்கும் கொடுத்துருக்காரு. அது மட்டும் இல்லாமல் கேப்டன் அப்படின்னா கண்டிப்பாக தினேஷ்க்கு அப்புறமா இவர் தான் வந்து சூப்பரான ஒரு கேப்டனாக வந்து வந்திருக்காரு. அது மட்டும் இல்லாமல் இன்னும் ஒரு சில பேர் வந்து பார்த்திங்கன்னா மணி வந்து என்னத்த கேம் கொடுத்தாரு, ரவீனா பின்னாடி சுற்றினார் அப்படின்னு சொல்கிறாங்க. பட் முன்னாடி அந்த வேலையை பண்ணார், அது வந்து மாற்றுக்கத்தே கிடையாது. ஆனால் ஒரு டைமுக்கு அப்புறமா அவரோட கேம் செம மாதம் தான் இருந்திருக்கு. அதனால தான் நிறைய பேர் இந்த மணிப்பட்டி எடுத்துருக்கணும் அப்படின்ற மாதிரி கருத்தெல்லாம் தெரிவிச்சிருந்தாங்க. 3வது பிளேஸ் பார்த்தீங்கன்னா தினேஷ். இவர் எவ்வளோ ஓட்ஸ் வாங்கியிருக்கார் அப்படி பார்த்தீங்கன்னா 1,16,490 ஓட்ஸ் வாங்கியிருக்காப்புல. ஓட்டிங் பர்சன்டேஜ் பார்த்தீங்கன்னா 16.27. ஸோ தினேஷோட கேம் சூப்பராக இருக்குது. பட் கொஞ்சம் வாயை கம்மி பண்ணிக்கிட்டா இன்னும் சூப்பராக இருக்கும். பட் நேற்று வந்து பார்த்திங்கன்னா மாயாவோட விஷயங்களை வந்து முகத்திரையை வந்து கிழிச்சாப்பில். ஏன்னா இது வரைக்கும் மாயாவோட விஷயங்களை யாருமே சொல்லதே கிடையாது. பட் அவர் வந்து அங்கே எடுத்து வச்சார். அர்ச்சனா பற்றியும் சொன்னார், அர்ச்சனா பற்றி இவர் மட்டுமா சொன்னார், எல்லாருமே சொன்னாங்க. ஆனால் வந்து பயங்கர சர்ப்ரைஸாக இருந்த விஷயங்கள் மாயாவோட விஷயங்கள். ஏன்னா மாயாவுக்கு தனியாக மாயா கேங்கு, மாயா ஸ்குவாடு, அது மட்டும் இல்லாமல் கம்யூனிட்டின்னு ஒரு விஷயத்தை மென்ஷன் பண்ணிகிட்டே இருக்காங்க இந்த மாயா. ஸோ அவங்களுடைய ஜாதி விஷயங்கள் பற்றி அங்கே மென்ஷன் பண்ணி நீங்களாம் எனக்கு ஓட்டு போடுங்க, நீங்கள் தான் வந்து காப்பாற்றணுன்ற மாதிரி ஒரு விஷயத்தை இன்டைரக்டாக அடிக்கிறாங்களோ. அது மட்டும் இல்லாமல் கமலஹாசன் அவர்களும் அந்த ஒரு காரணத்துக்காக தான் இவங்களுக்கு சப்போர்ட் பண்ணுறாங்க மாதிரி ஒரு சில விஷயங்களும் போயிட்டுருக்கு. இது எந்த அளவுக்கு உண்மைன்னு தெரியலை. பட் அவங்க சொல்ல நம்மளுக்கு வந்து கோர்த்து வச்சு பார்த்தா கரெக்டாக வடிவமாக போகுது. அது மட்டும் இல்லாமல் நேற்று தினேஷ் பார்த்திங்கன்னா அதிகப்படியாக பார்த்திங்கன்னா அர்ச்சனாவோட அந்த விஷயங்கள் பிஆர் ஒர்க் அப்படின்ற விஷயங்களை வந்து சொல்லிக்கிட்டே இருந்தார். அதே மாதிரி விசித்ரா பற்றியும் சொல்லிகிட்டே இருந்தார். நேற்று பார்த்திங்கன்னா திடீர்னு ஒரு சின்ன மொக்கையும் விசித்ரா கிட்ட வாங்கினார். அதை யாரால் நோட் பண்ணிங்கன்னு சொல்லுங்கள். ஏன்னா விசித்ரா அவர்கள் பணப்பெட்டி எடுக்காததுக்கு காரணம் நான் போட்ட பிட்டு சொல்லிட்டு இருந்தார். உடனே விசித்ரா அதெல்லாம் கிடையாது, எனக்கு தேவை கிடையாதுன்ற மாதிரி அங்கே வந்துட்டு அவங்க பேசும்போது செம்ம மொக்க பண்ணாங்க. அதை பார்த்தீங்களா, ரசிச்சிங்களான்றதை சொல்லுங்கள். 4வது பிளேஸ் பார்த்தீங்கன்னா விசித்ரா. இவங்க எவ்வளோ ஓட்ஸ் வாங்கியிருக்காங்க அப்படி பார்த்தீங்கன்னா 61,946 ஓட்ஸ் வாங்கியிருக்காங்க. ஓட்டிங் பர்சன்டேஜ் பார்த்தீங்கன்னா 8.65. ஸோ விசித்ராவோட கேம் உங்களுக்கு தெரியும். விசித்ரா வந்து இது வரைக்கும் இந்த பிக் பாஸ் சீசன் 7 என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக பெருசாக எதுவுமே பண்ணது கிடையாது. அடுத்தவங்களை குறை சொல்லுவாங்க. அதேமாதிரி நடந்து முடிஞ்சு குழி தோண்டி புதைச்ச விஷயங்களை எடுத்து வைப்பாங்க. அதே மாதிரி கிபி 1946, 56 நடந்த விஷயங்களை எடுத்து இப்போ நடந்த மாதிரி புதுசாக தூசி தட்டி பேசுவாங்க. அதுக்கப்புறம் அர்ச்சனா கிட்டே எல்லாம் பேசி முடித்த விஷயங்களை அன்னைக்கு நீ ஏன் ஃபேக்குன்னு சொன்ன, அப்போ இன்றைக்கி எனக்கு நீ ஃபேக்குன்னு தெரியிறேன்றாங்க. ஏங்கம்மா நேற்று நைட்டு தான் வந்துட்டு அர்ச்சனாவை மடியில் படுக்க வச்சு நீ தாம்மா இந்த வீட்டில் நான் நம்புகிற ஒரே ஆளுன்னீங்க, அடுத்த நாளே வந்துட்டு நீங்கள் ஃபேக்குன்றீங்க, நீங்கள் எதை தான் வந்து உண்மையாக சொல்லுவீங்க அப்படின்ற மாதிரி நிறைய பேர் வந்து கருத்து தெரிவிக்கிறாங்க. ஸோ அது மட்டும் இல்லாமல் இன்னொரு பெரிய காமெடி நடந்துச்சு இப்போ லைவில். என்னென்னா எனக்கு இந்த ஐட்டம் சாங் அதில் டான்ஸ் பண்ணுறது சுத்தமாக பிடிக்காது. ஆனால் வந்துட்டு ஐட்டம் சாங்கில் என்னென்ன எக்ஸ்பிரஷன் பண்ணுவாங்க அதை மற்றவங்களுக்கு சொல்லி தருவாங்க. நேற்று ஒரு ஐட்டம் சாங்கை வந்துட்டு நம்ம மாயா பாடுறாங்க. அதுக்கு வந்து விஜயவர்மா கூட வந்து இந்த அம்மா செம்மையாக வந்துட்டு அந்த நளினத்தோடு வந்து டான்ஸ் பண்ணுறாங்க. இதெல்லாம் பிடிக்குமா? ஆனால் வந்துட்டு பிக் பாஸ் வந்து ஒரு டாஸ்க்குக்காக ஒரு சாங்கை கொடுத்தா அது வந்து பிடிக்காதாங்க. அடடா என்ன நடிப்பு! இதையும் ஒரு சில பேர் நம்பிட்டு இவங்களுக்கு கூஜா தூக்குறாங்க பாருங்கள். அதுதான் கொடுமையாக இருக்குது. அது மட்டும் இல்லாமல் நல்லா நோட் பண்ணிக்கோங்க, விசித்ரா இதுக்கு முன்னாடி இந்த அனலைசஸ்லாம் வரும்போது பார்த்தீங்கன்னா விசித்ராக்கு 2 லட்சம் 3 லட்சம் ஓட்ஸ்லாம் வந்துட்டு இருந்தது. பட் இப்போ 5வது நாள் இன்னுமே பார்த்தீங்கன்னா 61,000 முக்கிக்கிட்டு இருக்காங்க. மேக்ஸிமம் 1 லட்சம் தாண்டது பெரிய விஷயமா இருக்குது. ஸோ இதில் வந்து கிளியராக உங்களுக்கு தெரியும் விசித்ராவோட ரசிகர்களுக்கு நிறைய பேருக்கு பிடிக்காமல் போயிடுச்சு இந்த விசித்ராவோட கேம். அவங்க பண்ண பக்காவான அந்த ஃபேக் அம்மா ட்ராமா எல்லாமே வெளிச்சத்துக்கு வந்தாச்சு. இதுக்கு மேலே அவங்களோட பாய்ச்சாலாம் பழிக்காது. அது மட்டும் இல்லாமல் பூர்ணிமா இப்போ வெளியே போயிட்டாங்கன்னா கண்டிப்பாக மாயாவை அனுப்ப மாட்டாங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா விஜயவர்மா, அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக விசித்ராவை தான் வெளியே போக போகிறாங்கன்ற மாதிரி நியூஸஸ்லாம் வருது. பார்க்கலாம் என்ன நடக்குதுன்னு. 5வது பிளேஸ் பார்த்தீங்கன்னா விஜயவர்மா. இவரால் ஓட்ஸ் வாங்கியிருக்கார் அப்படி பார்த்தீங்கன்னா 38,219 ஓட்ஸ் வாங்கியிருக்கா. அப்புறம் ஓட்டிங் பர்சன்டேஜ் பார்த்தீங்கன்னா 5.34. ஸோ நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி விஜயவர்மா கண்டிப்பாக வந்து வெளியே போனதுக்கப்புறமா சூப்பராக மாதம் வந்துட்டு ஒரு பெரிய மளிகை கடை வைப்பார். மளிகை கடை கிடையாது, பாத்திர கடை. அதில் வந்து கண்டிப்பாக வந்து விதவிதமான சொம்புகளை வைப்பார். ஆனால் ஆல்ரெடி சொன்ன மாதிரி சொம்புக்கு பேரும் வைப்பார். சின்ன சொம்புலேருந்து பெரிய சொம்புலேருந்து அண்டா, குடவுன் ஃபேக்ட்ரி எல்லாத்தையும் வச்சு கண்டிப்பாக ஒரு பெரிய ஃபேக்ட்ரிக்கு ஓனராக வருவார் அப்படின்றதுல மாட்டுக்கிட்டே கிடையாது. அந்த ஃபேக்ட்ரி திறந்து வைக்கிறதுக்கு நம்ம மாயாவை கூப்பிட்டு மாயாவுக்கு பாத பூஜை பண்ணி அந்த தண்ணியை கழுவி அந்த தண்ணியை கூட குடித்தாலும் ஆச்சரியப்படுறதுக்கு இல்லை. அந்த மாதிரி தான் அவரோட கேமு போயிட்டுருக்கு. என்னமோ 2 நாளாக வந்துட்டு அவரோட டான்ஸ் பர்ஃபார்மன்ஸ் எல்லாம் காமிச்சிட்டு இருக்காப்புல. அணைய போகிற விளக்கு பிரகாசமாக எறிகிற மாதிரி இப்போ வந்து டான்ஸ் பண்ணிட்டுருக்காரு. முதலேருந்தே வந்து அவங்களோட விஷயங்கள்லாம் வந்து காமிச்சிருக்கலாம். ஏன்னா நல்ல ஒரு எதிர்பார்ப்பை கலப்பிட்டு உள்ளே வந்தார், வந்து செம மொக்கம் வாங்கினார். 6வது பிளேஸ் பார்த்தீங்கன்னா பூர்ணிமா. என்னங்க மாயாவுக்கு பதில் பூர்ணிமா வந்துட்டாங்க அப்படிமா இருந்துச்சு. இவங்க எவ்வளோ ஓட்ஸ் வாங்கியிருக்காங்க அப்படி பார்த்தீங்கன்னா 33,169 ஓட்ஸ் வாங்கியிருக்காங்க. ஓட்டிங் பர்சன்டேஜ் பார்த்தீங்கன்னா 4.63.
ஸோ பூர்ணிமாவோட கேம் எப்படி இருக்குன்னு கேட்டிங்கன்னா ரொம்ப ஒஸ்ட்டு. ஆனால் கிளவராக வந்துட்டு 16 லட்சத்தை அடிச்சாங்க பாருங்கள், அது பெஸ்ட்டு. அது வந்து மாட்டு கருத்தே கிடையாது, ஸ்மார்ட் மூவ். ஆனால் இவங்க எடுத்த விஷயங்களை பிரதீப்க்கு டென்ஷன் ஆகிட்டு அவர் வந்து அவருடைய சோஷியல் மீடியா வந்து ஷேர் பண்ணியிருக்காரு. எனக்கு வசிங்கமாக வருது, அவங்க அம்மா கொடுத்த சத்தியத்தால் வாயை மூடிட்டு இருக்கேன்ற மாதிரிலாம் வந்து கமெண்ட்ஸ் பண்ணியிருந்தாரு. ஏன்னா எல்லாருக்குமே பிடிக்கல. பிரதீப் வெளியே போனதுக்கு முக்கிய காரணம் இவங்களும் மாயாவும். ஆனால் இவங்க வந்துட்டு 16 லட்சத்தோட வெளியே போகிறது ரொம்ப ஒஸ்ட்டான ஒரு விஷயமா இருக்குது. அது மட்டும் இல்லாமல் வேணும்ட்டுமே அர்ச்சனாவோட ஃபேன்ஸ் வந்து அவ்வளோ அசிங்கப்படுத்தினாங்க. அதேமாதிரி போகும்போது பச்சையாக ஒரு பொய்யவர் சொல்லி மாட்டிட்டு போயிருக்காங்க. ஏன்னா அர்ச்சனாவுக்கு பிஆர் இருக்கிற விஷயங்கள் எனக்கு முன்னாடியே தெரியும். ஏன்னா நான் என்னோடய ஃப்ரெண்டு ஒருத்தவங்க பிஆர் டீமில் இருக்காங்க, அவங்க வந்து சொன்னாங்களாம் அர்ச்சனா வந்து இவங்களை வந்து காண்டாக்ட் பண்ணாங்களாம். அர்ச்சனாவே இவங்க உள்ளே வந்ததுக்கப்புறமா ஒரு மாதம் கழித்து தான் என்ட்ரியே கொடுத்தாங்க. அதுங்களும் அர்ச்சனா இந்த வீட்டுக்குள்ளே வர விஷயங்கள் பூர்ணிமாவுக்கு தெரிஞ்சு வச்சோம். பிக் பாஸோட சொந்தக்காரங்க பக்கத்து வீட்டுக்காரங்க போல இருக்குது இந்த பூர்ணிமா. பிக் பாஸ் இவங்க காதில் போய்ட்டு அர்ச்சனா வராங்க நோட் பண்ணிக்கங்கன்னு சொன்னார் போல இருக்குது. என்னையா இது, விடலாம் ஆனால் ஏக்கர் கணக்கில் விடலாமா? புழுகு மூட்டையாக இருக்காங்க, என்னத்தான் சொல்கிறது. லாஸ்ட்டாக பார்த்தீங்கன்னா மாயா இவங்களால ஓட்ஸ் வாங்கியிருக்காங்க. அப்படி பார்த்தீங்கன்னா 33,147 ஓட்ஸ் வாங்கியிருக்காங்க. ஓட்டிங் பர்சன்டேஜ் பார்த்தீங்கன்னா 4.63. ஸோ பிக் பாஸ் வீடு அப்படின்னாவே நம்மளுக்கு வந்துட்டு இந்த சீசன் 7 பொறுத்த வரைக்கும் இது பிக் பாஸ் வீடு கிடையாது, மாயா பாஸ் வீடு அப்படின்ற மாதிரி நிறைய பேர் வந்து கருத்து தெரிவிக்கிறாங்க. அதனால தான் இன்னொரு விஷயமும் சொல்கிறாங்க, கமலஹாசன் அவர்கள் பேரை கூட என்ன சொல்கிறாங்கன்னா மாயா ஹாசன் சொல்கிறாங்க. காரணம் இங்கே எல்லாமே கண்ட்ரோல் பார்த்தீங்கன்னா ஒரு மையத்தில் வந்து நிற்குது, அந்த மையம் தான் மாயா. ஸோ இந்த மாயா நிறைய விஷயங்களை கண்ட்ரோல் பண்ணுறாங்க. போன வாரம் கூட பார்த்திங்கன்னா ஒரு பயங்கரமான விஷயம் காட்டு தீ மாதிரி பரவிச்சு. என்னென்னா கமலஹாசன் அவர்களுக்கே வந்துட்டு இந்த வாரம் ரவீனாவை நீங்கள் வெளியே அனுப்புன்னு சொல்லிட்டு மாயா சொல்லி தான் அவர் ரவீனாவே வெளியே அமிச்சார், நிக்சனையும் வெளியே அமிச்சார்ன்ற மாதிரி விஷயங்கள் போச்சு. நான் அதை பற்றி போடலை, அது எப்படி சொல்லியிருப்பாங்கன்னு. பட் நேற்று நடந்த விஷயங்களை பார்க்கும்போது எனக்கு பக்குன்னு இருக்குது. கண்டிப்பாக சொல்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஏன்னா புஷ் பண்ணுவோன்னு எப்படி சொல்லுவாங்க, என்னத்தை அப்படி இது வரைக்கும் புஷ் பண்ணியிருக்காங்க? பிக் பாஸை புஷ் பண்ணுவாங்களா, இல்லை கமலஹாசன் அவர்களை புஷ் பண்ணுவாங்களா, இல்லை அவங்களுடைய பிஆர் டீமை புஷ் பண்ணுவாங்களா? அது மட்டும் இல்லாமல் பூர்ணிமா பேசுகிற கெட்ட வார்த்தைகள் எல்லாமே சோஷியல் மீடியா பயங்கர ட்ரெண்டிங்காக வருது. ஆனால் அதை விட கேவலமாக மாயா பேசியிருக்காங்க. அந்த விஷயங்கள் எதுவுமே ட்ரெண்ட் ஆக மாட்டுது, வெளியே வரவே மாட்டுது. ஸோ இதெல்லாம் பார்க்கும்போது கண்டிப்பாக இவங்க பின்னாடி பெரிய பிஆர் டீம் இருக்கும் அப்படின்றதுலாம் மாற்றுக்கருத்தே கிடையாது. உங்களோட கருத்தை சொல்லுங்கள். ஸோ இவங்க எல்லாரும் மொத்தமாக வாங்கின ஓட்ஸ் எவ்வளோ பார்த்தீங்கன்னா 7,15,765 ஓட்ஸ் வாங்கியிருக்காங்க. இப்போ வாங்க அனலைசஸ் 2க்குள்ளே போகலாம். அனலைசஸ் 2ல் யார் டாப்பில் இருக்கா அப்படி பார்த்தீங்கன்னா மணி. இவரோ ஓட்ஸ் வாங்கியிருக்கார் அப்படி பார்த்தீங்கன்னா 3,69,280 ஓட்ஸ். ஸோ மணியை தவிர விட்டார் அப்படின்ற மாதிரி நியூஸஸ்லாம் வருது. இதை வந்து நம்ம எபிசோட் பார்க்கும்போது கண்டிப்பாக தெரியும். நிறைய பேர் ரொம்ப சோகத்தில் தான் இருக்காங்க. ஏன்னா மணிக்கு கண்டிப்பாக மணி பாக்ஸ் கிடச்சிருக்கணும்னு சொல்லிட்டு ரொம்ப ஆசைப்பட்டாங்க. பட் என்ன பண்ணுறது, 2வது பிளேஸ் பார்த்தீங்கன்னா தினேஷ். இவர் எவ்வளோ ஓட்ஸ் வாங்கியிருக்கார் அப்படி பார்த்தீங்கன்னா 3,37,530 ஓட்ஸ். ஸோ தினேஷ் கண்டிப்பாக போகிற போக்கு பார்த்தா வின்னராக வராதுக்கு வாய்ப்பு இல்லை, ரன்னராக வராதுக்கு வாய்ப்பு இல்லை. மேபி 3rd or 4th வருவார் அப்படின்ற மாதிரி தெரியுது. 3வது பிளேஸ் பார்த்தீங்கன்னா அர்ச்சனா. இவங்க எவ்வளோ ஓட்ஸ் வாங்கியிருக்காங்க அப்படி பார்த்தீங்கன்னா 2,72,180 ஓட்ஸ். ஸோ அர்ச்சனாக்கு வர ஓட்ஸை பார்த்துட்டு பிக் பாஸுக்கு காண்டாகி பொறாமப்பட்டு தான் நேற்று அந்த ஒரு டாஸ்க்கை கொடுத்துருக்காங்க அப்படின்றது தெளிவாக தெரியுது. 4வது பிளேஸ் பார்த்தீங்கன்னா விசித்ரா. இவங்க எவ்வளோ ஓட்ஸ் வாங்கியிருக்காங்க அப்படி பார்த்தீங்கன்னா 2,34,170 ஓட்ஸ். ஸோ விசித்ராவோட கேம் பற்றி உங்களுக்கே தெரியும். அவங்க வந்து வாயில் வடை சுடுவாங்க, நல்லா சுடுவாங்க, நிறைய விதமான வடைகளை சுடுவாங்க, உளுந்து வடை, பருப்பு வடை, எல்லா வடையும் சுடுவாங்க. ஆனால் கேம் மட்டும் பண்ண மாட்டாங்க. 5வது பிளேஸ் பார்த்தீங்கன்னா மாயா. இவங்க எவ்வளோ ஓட்ஸ் வாங்கியிருக்காங்க அப்படி பார்த்து 2,14,640 ஓட்ஸ். ஸோ மாயாவோட கேம் பற்றி உங்களுக்கே தெரியும். பெரிய பிஆர் டீமை வச்சுக்கிட்டு அர்ச்சனாக்கு பிஆர் இருக்குது, அது இது இருக்குன்னு எவ்வளோ அழகாக டைவர்ட் பண்ணி விட்டாங்க பார்த்தீங்களா. 6வது பிளேஸ் பார்த்தீங்கன்னா பூர்ணிமா. இவங்க எவ்வளோ ஓட்ஸ் வாங்கியிருக்காங்க அப்படி பார்த்தீங்கன்னா 2,12,980 ஓட்ஸ். ஸோ இருக்கிறதுலே பயங்கரமான கிளவரான ஒரு விஷயத்தை வந்துட்டு பூர்ணிமா பண்ணியிருக்காங்க. அது உண்மையாக இல்லையான்றது இன்றைக்கி தெரியும். லாஸ்ட்டாக பார்த்தீங்கன்னா விஜயவர்மா. இவர் எவ்வளோ ஓட்ஸ் வாங்கியிருக்கார் அப்படி பார்த்தீங்கன்னா 12,380 ஓட்ஸ். ஸோ கடைசி வரைக்கும் வந்து விஜயவர்மா கிட்டேருந்து ஒரு கேமை எதிர்பார்த்தோம். கடைசியில் அவர் வந்து போட்டது 3 நாமம் மட்டுமே. ஸோ இந்த மாதிரி தான் இந்த வாரம் அனலைசஸ் சொல்ல டாப்பில் பார்த்தீங்கன்னா அர்ச்சனாவும், லாஸ்ட்டில் வந்துட்டு மாயாவும் பூர்ணிமாவும் இருக்காங்க. ஸோ பூர்ணிமா வெளியே போயிட்டாங்கன்னா அடுத்து இருக்கிற டபுள் எலெக்ஷனில் மாயாவும் விஜயவர்மா தான் போகணும். பட் மாயா வந்து போகிறதுக்கு வாய்ப்பே இல்லை அப்படின்ற விஷயங்கள் இருக்கிறதுனால விஜயவர்மாவும் விசித்ராவும் வெளியே போகிறதுக்கு வாய்ப்புகள் எக்கச்சக்கமாக இருக்குது. ஸோ உங்களோட கருத்தை சொல்லுங்கள். இந்த வாரம் யார் வெளியேற வேண்டும், நீங்கள் யாருக்கு இன்றைக்கி ஓட்டு போட போகிறீங்க, மறக்காமல் கமெண்ட்ஸ் பண்ணுங்கள். பாய் நண்பர்களே.